இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி விட்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்ச பிறகு 100 கிராம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 100 கிராம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. என்ன காரக்குழம்பு அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கு நல்லது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். அதை சேர்த்துட்டு புளி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. லெமன் சைஸ் புளி, சின்ன லெமன் அளவு சைஸ் தான் நான் புளி எடுத்திருக்கேன், அதுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணி கொஞ்சம் விட்டு வதக்கி விட்டுட்டு அகைன் ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு வதக்கிட்டு கூடவே அந்த புளி தண்ணியை விட்டு நல்லா குழம்பு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பக்கத்தில் சாதமும் நல்லா வெந்துடுச்சு, சாதம் வடித்து விட்டுற போகிறேன். கூடவே பருப்பு ஊற வச்சுருக்கேன், வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வடை சுட்டுட்டு மசால் வடை சுட்டுட்டு அகைன் காரக்குழம்பு கூடவே கொஞ்சம் ரசம் வச்சுட்டேன். இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். தேங்காய் 2 பீஸ் தேங்காயில் கொஞ்சம் சீரகம் வச்சு அரைச்சி கடைசியில் இறக்கும்போது ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா சூப்பரான அரைச்சி விட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் சிம்பிள் ரெசிபி தான், இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு டைம் அரைச்சி விட்டு காரக்குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.